பாருங்க இந்த காட்சியை, கையில ஒரு குழந்தையோட ஒரு ஏழை தாய் கதறாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு சில படங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா ரியலாவே நம்மளுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பை இந்த சமூகம் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. பணத்திமிரு ஒரு ஏழை தொழிலாளியோட உயிரை விட பெருசாயிருச்சு பாருங்க. என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதான் உங்களுக்குமே புரியும். நான் தெளிவா சொல்றேன். அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பக்கத்துல மானுப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துல நடந்ததுதான் இப்படி ஒரு கொடூரமான சம்பவம். அந்த மானுப்பட்டின்ற கிராமத்துல ஆபிரகாம்னு ஒரு வசதி பிடிச்ச ஆள் ஒருத்தன் இருக்கு. அந்த ஆளோட தோட்டத்துல கிணறு வெட்டும் பணிக்காக கூலி தொழிலாளர்கள் அவங்களோட குடும்பத்தோட போயிருந்திருக்காங்க. அந்த ஆபிரகாமோட தோட்டத்துல கிணறு வெட்டும் பணி தோண்ட ஆரம்பிச்ச உடனே பக்கத்துல உள்ள தோட்டத்துறவு வச்சிருக்கவங்க, நீ உன் நிலத்துல கிணறு வெட்டினா எங்களோட நிலத்தடி நீர்லாம் பாதிக்கும், வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பணியை தடுத்து நிறுத்திருக்காங்க. இது அவனுக்கும் அவன் பக்கத்துல உள்ள தோட்டத்துக்காரங்களுக்கும் உள்ள பஞ்சாயத்து. ஆனா ஆக்சுவலா இதுல யார் பாதிக்கப்படுறான்னு பார்த்தோம்னா, அந்த கிணறு வெட்டும் பணிக்காக ஒரு குடும்பம் போச்சு பாருங்க. அந்த ஏழை தொழிலாளர் குடும்பம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. 3 நாளா அந்த பணி நிப்பாட்டினதுனால அவங்கள சிறைபிடிச்சு வச்சிருந்திருக்கேன். அவங்கள வீட்டுக்கு போக விடாம. இப்படி இந்த ஆபிரகாமோட தோட்டத்துல கிணறு வெட்டும் பணிக்காக வந்த ஒரு ஏழை தொழிலாளிகளோட குடும்பம் இந்த ஆபிரகாமோட தோட்டத்துல சிறைபிடிக்கப்பட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு தெரியப்படுத்துறாங்க. அந்த ஏரியாவை சேர்ந்த விசிகா கட்சியினர். அதுக்கப்புறமா காவல்துறை அங்க போய் அவங்களை வந்து மீட்டு கூட்டு வராங்க. இதுல அந்த காவல்துறையை சேர்ந்த அந்த உமன் போலீஸ் பத்தினா, அந்த தோட்ட உரிமையாளர் வந்து ஏதோ மலுப்பலா சொல்ல வேணாம், போயாங்கிட்டு அப்படின்ட்டு போயிட்டாங்க. 3 நாளா அந்த ஏழை தொழிலாளிகளை சோறு தண்ணி இல்லாம அடைச்சு போட்டு அந்த குழந்தைக்கு பால் இல்லாம காய்ச்சல் பணம் இருக்கு அப்படின்றதுக்காண்டி ஏழை தொழிலாளிகளோட அடிப்படை உரிமையை பறிக்கப்படும் போது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அந்த நில உரிமையாளர் ஆபிரகாம் மேல கண்டிப்பா கடும் நடவடிக்கை எடுக்கும். அதை விட முக்கியமா அந்த 3 நாளா சிறைபிடிக்கப்பட்டு இருந்தாங்கல்ல அந்த ஏழை தொழிலாளர்கள், அவங்களுக்கு ஒரு போதிய இழப்பீடு வழங்கணும். அதுவும் அந்த ஆபிரகாம்ன்றவனோட மண்டையில தட்டியே புடுங்கி கொடுக்கணும். கடைசியா ஒன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன் இந்த வீடியோல, நம்ம உலகத்துல இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட ஏழை தொழிலாளிகளுக்காக போராடி புரட்சி செஞ்சு அரசியல்ல மாற்றத்தை கொண்டாந்த சில புரட்சியாளர்கள் இருந்தாங்க. அவங்கள ஒரு புரட்சியாளர் சொன்ன வரிகள், capitalists can buy themselves out of any crisis so long as they make the workers pay. அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா, முதலாளிங்க அவங்கள எந்த ஒரு நெருக்கடியில இருந்தும் காப்பாத்திக்குவாங்க, தொழிலாளர்களை அதுக்கான விலையை கொடுக்க வைக்கிற வரைக்கும். எக்ஸாக்டா அதான் இங்க நடந்திருக்கு. இது யார் சொன்னான்னு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.